லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த வீட்டை வித்து எல்லாரும் ஏமாத்திட்டு போகணுங்கிற திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்தது சிங்கமுத்து மாமா இல்ல, இதோ இவருதான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாக்கா, மாப்பிள்ள சொல்றது உண்மைதான். போதுமா போதுமா சாட்சி? நீங்க இன்னும் நம்பலன்னா அவர்கிட்டயே கேளுங்க. சொல்லுங்க மாமா. யாராலையும் திருத்தவே முடியாத இவரை நீங்க பெருமையா என் புருஷன் சொல்லிக்கிற அளவுக்கு திருத்தி மனுஷனா மாத்தினவளே அவதான். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரஜினி, சி, வாயை மூடுங்க. என் பேரை சொல்ல கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். என்ன அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த ரோஷம்லாம் நேர்மையா வாழ்றவங்களுக்கு இருக்கணும். பிறந்து வளர்ந்து இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்து எங்கயாச்சும் எப்பயாச்சும் ஒரு இடத்துல உண்மையா இருந்திருக்கீங்களா? வேண்டாம் ரஜினி, சொல்லிட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். இந்த திருட்டுத்தனம்லாம் இங்க வேணாம். அவன் வெளிய 1000 ஃப்ராடுத்தனம் செஞ்சாலும் அதை விட குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பான். ஆனா இப்படி குடும்பத்துக்குள்ளேயே ஃப்ராடுத்தனம் பண்ற ஆளை என் லைஃப்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த குடும்பத்தை ஏமாத்தி இன்னொரு குடும்பத்தோட ஓடி போயிட்டு அந்த குடும்பத்துக்காச்சும் உண்மையா இருந்தீங்களா? இல்ல, அதுவும் இல்ல. உங்களை நம்பி வந்தவங்கள மத்தவங்க அவ்வளவு தப்பா பேசும்போது கூட வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை தானே பாத்தீங்க. ஏன்னா எதிர்த்து கேட்டா இந்த வீடு சொத்தெல்லாம் இல்லாம போயிடும்ல. இந்த பொழப்புக்கெல்லாம் சி. ரஜினி, பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல, நான் ரஜினி. பொண்டாட்டி புள்ளைங்க சொந்தம் பந்தம் இதெல்லாம் விட இந்த வீடு சொத்து காசு பணம் தான் பெருசுல, அப்படிதானே? எல்லாரையும் ஏமாத்தி வீட்டை எழுதி வாங்கிட்டு எங்க யார் கூட போய் வாழ்வீங்க? சொல்லுங்க. இப்ப என்ன? இந்த வீடு தானே உங்களுக்கு வேணும்? இந்தாங்க, இத பாருங்க. என்ன, யார் பேர்ல இருக்கு இந்த வீடுன்னு தெரியுதா? உங்க பேர்ல தான் இருக்கு. அது கூட தெரியாம உங்க தம்பியோட சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டை வித்தே தீர்வன் நிக்கிறீங்களே, யாருக்கு இதனால நஷ்டம்? என்னைக்கு உங்களுக்கு 2 குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சதும் அன்னைக்கே இந்த வீட்டை உங்க பேருக்கு நான் மாத்திட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போன உங்க தம்பிக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரா? நீங்க எங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கல, அவர்கிட்ட ஏமாந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. ரஜினி, போதும். என்கிட்ட நீங்க எதுவும் பேச வேணாம். மொத்த சொத்து இப்போ உங்க பேர்ல தான் இருக்கு. இதை எடுத்துட்டு ஓட போறீங்களா, இல்ல குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இவர் பார்த்து பாருன்னு நம்பி இந்த வீட்டையே இவர் பேருக்கு மாத்ததான் எல்லா ஏற்பாடையும் அவ பண்ணி வச்சிருந்தா. ஆனா அவளோட அந்த நம்பிக்கையை பூரா இவர் உடைச்சிட்டாரு.
பத்திரத்தை தூக்கி இவர் முகத்துல எரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இவருக்கே உண்மை புரிஞ்சு திருந்தினாரு. மாப்பிள்ள சொன்னது உண்மைதான் ரஞ்சிதம். மாப்பிள்ள சொல்ற எல்லா விஷயமும் 100க்கு 100 உண்மை ரஞ்சிதம். சிங்கமுத்து என்னையே ஏமாத்துறான்ற விஷயத்த எனக்கு புரிய வச்சதே நம்ம பொண்ணு ரஜினி தாம்மா. அவ மட்டும் இல்லனா இன்னைக்கு நம்ம குடும்பமா தெருவுல தான் நின்னு இருக்கணும்மா. தெருவுல தான் நின்னு இருக்கணும். பாவி மனுஷா, உன்னை போய் நான் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தேனே. உன்னை அவ புரிஞ்சுக்கலையேன்னு அவகிட்ட சண்டைலாம் போட்டேனே. ஐயோ கடவுளே. இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவ போயிட்டாளே, எப்படி திரும்பி அக்காவை கூட்டிட்டு வரது மாமா? ஆமாடா, இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் முட்டிட்டு அழுங்க. ஏண்டா, நீ எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா? மாமா ஏய், நான் பேசாத. உங்களை படிக்க வைக்க அவ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா. ஒழுங்கா படிச்சியா இல்ல படிச்சுட்டு ஒரு வேலைக்கு தான் போனியா? நீயும் நானும் தண்டமா தான் இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் கடன் வாங்கி இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன பாரு. அங்க ஆரம்பிச்சதுடா அவளோட பிரச்சனை. மாமா அதனால தானே பாத்திமா அப்பாவை இழந்துட்டு நின்னா. ரஜினி மேல கோபப்பட்டான். நீ பெருமையா என்ன நம்பி மாமனார் பொண்ணை கொடுத்திருக்காரு நெஞ்ச நிமித்திட்டு சொன்னல. டேய், அந்த ஆளு பொண்ணை உனக்கு கொடுத்தது யாரை நம்பி தெரியுமா? தெரியுமாடா உனக்கு? ரஜினி சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான். மாமா நீங்க என்ன மாமா சொல்றீங்க? ஆமாடா, உன் மாமனார் கிட்ட ரஜினி பேச போனப்ப என்னையும் கூட்டிட்டு தாண்டா போனா. அவ என்ன சொன்னா தெரியுமா? கஷ்டப்பட்டாலும் உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அதனால்தான் அவன் கல்யாணத்துல விருப்பம் இல்லாத நானே அவங்கள சேர்த்து வைக்கணும்னு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். 100% உறுதியா சொல்றேன், உங்க பொண்ணு என் தம்பி கூட நிச்சயமா சந்தோஷமா இருப்பான். உனக்கு நம்பிக்கை இல்லனா இப்பவே உன் மாமனாருக்கு போன் பண்ணி கேளு. ஐயோ எல்லாரையும் விடுங்க. இதோ நிக்கிறாளே என் பொண்டாட்டி, இவளுக்கு கூட தெரியாத உண்மையை நான் சொல்றேன். ரஜினி கடன் வாங்கி வச்சு கொடுத்த ஹோட்டல்ல இருந்து வர்ற லாபத்துல பாதிய இவளே, என் பொண்டாட்டி இருக்காளே, இவளை திருட்டுத்தனமா எடுத்து வச்சுக்கிட்டா. எங்க இருமா, முழுசா முடிச்சுக்கிறேன். நீ என்ன கேப்ப என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ரஜினி ஹெட் ஆபீஸ் போயிருந்தப்போ மாமாவும் ராதிகாவும் சிங்கமுத்து மாமா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவ ரூம்ல வச்சு அவளை மாட்டி விட பார்த்தாங்க. அத பார்த்திபன் கண்டுபிடிச்சு அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் ராதிகா கல்யாணத்துக்கும் என் கடைக்காகவும் ரஜினி வாங்கின கடனை எல்லாம் அடைச்சா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அப்ப வட்டி வாங்கினான்னு தானே சங்கரி உனக்கு அவன் மேல கோபம்? உண்மையா நடந்தது என்னன்னு தெரியுமா? அவ என்கிட்ட உண்டியல் வாங்கி கொடுத்து வட்டி கட்டினதா நினைச்சு அந்த பணத்தை உண்டியல்ல போட்டு வச்சு நீங்க தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா. அந்த உண்டியல் இப்பவும் நம்ம ரூம்ல தான் இருக்கு சங்கரி. என் கப்போல தான் வச்சு பூட்டி வச்சிருக்கேன். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. அது மட்டும் இல்ல, உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்கத்தான் இப்ப கூட அவ இந்த கள்ள நோட்டு நாடகத்தை ஆடுனா. அவ மட்டும் அதை செய்யலன்னா நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமையே போயிருக்கும். எல்லாம் காரணம் ரஜினி தான். அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அவ இருந்த வரைக்கும் எதையுமே சொல்ல விடல. நீங்க எல்லாரும் அவளை எப்படியாச்சும் இருக்க வச்சிருவீங்கன்னு நினைச்சேன். இப்படி விட்டுட்டீங்களே. இப்பவும் நான் அவளை பத்தி சொல்லாம விட்டுட்டா உங்களை விட நான் பெரிய பாவியா இருப்பேன். இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் ஒண்ணு சொல்றேன். அத்த,
அவ மாமாவை அப்பாவை ஏத்துக்கலன்னு நீங்க அவகிட்ட அவ்வளவு கோவப்பட்டீங்களே. காசு தேவையில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அவளை விரட்டி அடிச்சீங்களே. அவ என்ன பண்ணான்னு மாமா கிட்ட கேளுங்க. ரஞ்சிதா அவ என்ன ஏத்துக்கிட்டாமா. இந்த பாவிய மனசார மன்னிச்சு அப்பாவா ஏத்துக்கிட்டாமா. அப்பா ஐயோ என் தங்கத்தை புரிஞ்சுக்காம போயிட்டேனே. பெத்தவளா இருந்தாலும் அவளை தொலைச்சிட்டேனே. எங்க போய் அவ கஷ்டப்படுறாளோ கடவுளே. ஐயோ ஐயோ இல்ல மாப்பிள்ள, விடக்கூடாது. அவ எங்கேயும் போக கூடாது. அவ இங்கதான் இருக்கணும். அவ இங்கதான் இருக்கணும். உடனே போய் அவளை கூட்டிட்டு வரலாம். எல்லாரும் போய் அவளை கூட்டிட்டு வரலாம். வாங்க. நமக்கெல்லாம் இவ்ளோ நல்லது பண்ண அக்காவை நாம இங்கேயே வாழ வச்சு ஆகணுமா? ஆமாம்மா, ரஜினி நம்ம கூட இருக்கணும். அவளை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். ஆமா, ரஜினி அக்கா எனக்கு அக்கா இல்ல, சாமி. ஆமா மாப்ள, என் பொண்ணு இல்லாம நானும் இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வர மாட்டேன். டேய், முதல்ல அவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்றா. வாங்க மாப்ள, வாங்க. ஃபோன் பண்ணுங்க. வாங்க மாமா. நாட் ரீச்சபிளா இருக்கு. வாங்க கிளம்பி போவோம். not எல்லாரும் போலாம் வாங்க. பார்த்திபா, இந்த காஃபி ஷாப் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சம்பந்தப்பட்ட எதையுமே நான் மறக்கல ரஜினி. மறக்கவும் மாட்டேன். ஹலோ மேடம். சார், ரொம்ப நாள் ஆகுது உங்களை பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன மேடம் நீங்க ரொம்ப நாள் இங்க வரவே இல்லை? கொஞ்சம் பிஸியா இருந்தோம், அதான் இப்போ வந்துட்டோமே. ஓ, ஓகே மேடம். ஆர்டர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சார் தானே எப்பவுமே ஆர்டர் கொடுப்பாரு. சொல்லுங்க சார், அதே காஃபி தானே? சொல்லுங்க சார். இல்ல சார், ஊருக்கு போற டென்ஷன்ல இருக்காரு. நீங்க எடுத்துட்டு வாங்க 2 காஃபி. ஓகே மேம், கண்டிப்பா இதோ எடுத்துட்டு வரேன். நம்ம லைஃபை ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஒரு சூப்பரான இடம் இருக்குன்னு இங்கே தானே முதல்ல என்னை கூட்டிட்டு வந்தேன். இந்த காஃபியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடணும்னு பாக்குறீங்களா? இங்க இருந்து என் வாழ்க்கையை மொத்தமா என் கூட எடுத்துட்டு போகணும்னு பாக்குறேன். அந்த நினைவுகளோட மீதி லைஃபை வாழணும் இல்லையா? மேடம், ப்ளீஸ் என்ஜாய் யுவர் காஃபி மேடம். தேங்க்யூ சார். என்ஜாய் யுவர் காஃபி சார். டிஷ்யூ மேம். தேங்க்யூ. பார்த்திபா, என்ன பார்த்துட்டு இருக்க?
காஃபி குடி. எல்லாமே இப்ப நடந்த மாதிரி தான் இருக்கு. மறக்க முடியாத நாள்ல பார்த்திபா நாம இங்க வந்தது. என்னங்க? ஒண்ணும் இல்ல. ஹலோ சார். ஹாய் மேம். வாட் டு யூ வாண்ட் சார்? ரஜினி, என்ன வேணும்னு சொல்லுங்க. நீ தானே சூப்பரா இருக்கும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, நீயே சொல்லு. கரெக்ட். ஓகே பிரதர். எஸ் சார். காஃபி நல்லா ஸ்ட்ராங்கா 2, அதுல அப்படியே ஹாட்லாம் போட்டு அம்புலாம் விட்டு சூப்பரா கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன் சார். முறைக்காதீங்க. காஃபிய கூட ஒரு லவ்வோட குடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நியாயமா நீங்க என்ன பாராட்டணும். ஓ, காஃபி வரட்டும், பாராட்டுறேன். Excuse me, madam. It's for you. Please take it. ஏங்க, காஃபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பொக்கே தூக்கிட்டு வரீங்க. இத மேடம்கிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுத்தாரு சார். மேம், டேக் இட் மேம். ஹலோ, யாராச்சும் ஏதாவது கொடுத்தா உடனே கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அது. ஏய் பார்த்திபா, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நீங்க சும்மா இருங்க. பிரதர், வேண்டாம், நீங்க கொடுங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எவன் பொக்கே கொடுத்து விட்டான்னு எனக்கு இப்பவே தெரியணும். இருங்க, யாருன்னு பாக்க. ஏய், என்ன பண்ற பார்த்திபா? அமைதியா இருங்க. யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஏய் சும்மா. ஏய், இப்ப என்ன உனக்கு? சத்தம் போடாத, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஏங்க, எனக்கு இப்ப யாருன்னு தெரிஞ்சாகணுங்க. சும்மா அமைதியா இருங்க. உனக்கு இப்ப தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. இந்தா, நீயே பாரு. ஏங்க, ஏதோ லெட்டர் மாதிரி இருக்குங்க. வாவ், கொடு, என்ன இருக்குன்னு பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே பாக்குறேன். சரி, என்னன்னு படி. எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? என்னது எக்ஸைட்டிங்கா இருக்கா? யார் அனுப்பியிருக்காங்கன்னே தெரியல, கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம எக்ஸைட்டிங்கா இருக்குங்கறீங்க. எனக்கு வந்திருக்கிற முதல் லவ் லெட்டர். இதுல என்ன டென்ஷன்? சீக்கிரம் படி ஃபர்ஸ்ட். ஹலோ ஹலோ, வெறும் லெட்டர் தான், லவ் லெட்டர்லாம் கிடையாது. சரி படி, இல்லனா கூட நானே படிக்கிறேன். கூட நானே படிக்கிறேன். ஏங்க, மோதிரங்க. வாவ், மோதிரமா? குடு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏங்க, குடுங்க. இரு பார்த்திபா, போட்டு பார்க்கறேன். ஏங்க, யாரோ கொடுத்தது எதுக்கு நீங்க போட்டு பார்க்கறீங்க? இரு ஒரு நிமிஷம். ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? கொஞ்சம் லூசா இருக்கு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏங்க, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கோபம் வரல? இதுக்கு எதுக்கு கோவம் பண்ணுங்கற? ஒரு மோதிரம் லாபம் இல்ல? ஏங்க, எனக்கு கோபம் வருதுங்க. அவன் யாருன்னு பார்க்கணும். சரியான இன்டிசென்ட் ஃபெலோ. ஏய், நீ போறதான் போற, லெட்டர் கொடுத்துட்டு போ. நான் படிச்சிட்டு இருக்கேன். அவன் ரிங்கெல்லாம் வேற அனுப்பியிருக்கான். கண்டிப்பா லெட்டர்லயே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே படிக்கிறேன்.
சரி சரி சீக்கிரம் படி. ம். ஆமா, நீங்க நிஜமாவே ரஜினி தானா? சத்தியமா என்னால நம்ப முடியல. முதல்ல லெட்டர் படி. படிக்கிறேன் படிக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உன் மனசுக்குள்ள படிச்சு சொல்லாத, கொஞ்சம் சத்தமா எனக்கு கேக்குற மாதிரி. ம். படிக்கிறேன். ரஜினி, தேவதையே அழகியெல்லாம் எழுதி பார்த்தேன். ஆனா உன் பேரை விட எதுவுமே அழகா இல்லை. வாவ், என்ன ஒரு ஓப்பனிங்ல. மேல படி இன்னும். படிக்கிறேன் படிக்கிறேன். இரவு வானத்துல தெரிகிற முழு நிலாவுக்குள்ள பறக்கிற பட்டாம்பூச்சியை யாராச்சும் பார்க்க ஆசைப்பட்டா அவங்களுக்கு நான் உன்னை காட்டுவேன். உன்னோட அழகான கூந்தல் இரவு வானம், அதுக்கு நடுவுல தெரிகிற உன் முகம் முழு நிலா. உன் கண்கள் படபடக்கும் கருப்பு வெள்ளை பட்டாம்பூச்சிகள். ஐயோ, நானே அவனை லவ் பண்ணிருவேன் போல இருக்கு. எவ்வளவு கியூட்டா எழுதிருக்கான்ல. ஏங்க இப்படிலாம் எழுதிருக்கான்னு எனக்கு எரிச்சலா இருக்கு. உங்களுக்கு இல்லையா?